Hello friends, welcome to HTML5 Tamil tutorial part 22. நான் சீனு. போன கிளாஸ்ல பேசிக்கா ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பத்தி பார்த்தோம். இப்போ அதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்க போகிறோம். பார்த்தோன்னா நான் சொல்ல போகிறது என்னன்ட்டு பாருங்கள். இப்போ இந்த ஹெட் அப்படின்றது ஒரு ஐடி அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். இந்த ஐடியிலே நம்ம இன்னொரு டைம் அதே ஐடிக்கு நம்ம ஒரு ஹவர்வேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஹெட் அப்படின்ற ஐடியை நான் யூஸ் பண்ணிட்டேன். கோலன் போட்டு ஹவர்வேர் அப்படின்னு எழுதும்போது அது ஆரஞ்சு கலரில் வருது, தெரியுதுங்களா? இப்போ அதில் நம்ம வேண்டியது மறுபடியும் எழுதலாம். வெப்கிட் ட்ரான்ஸ்ஃபார்ம், இது என்னன்னு போன கிளாஸில் சொல்லியிருந்தேன். வெப்கிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இங்கே எஸ் போடல, அதனால தான் அது கலர் சேஞ்ச் ஆகல. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் ரொட்டேட் பண்ணுறேன். அதாவது இது வேலை செய்யுது அப்படின்றது காட்டுறதுக்காக 45 டிகிரி அப்படி போட்டு இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு இதை பாருங்கள் காட்டுறேன். இந்த ஹவர்வேர் அப்படின்றது நம்ம எப்படி வேலை செய்யும் அப்படின்றத காட்டுற பாருங்கள். இது வந்து ஏன்னா ஒர்க் ஆகலை. இதை இன்னொரு ஆப்ஷன் நான் எழுதிட்டு அது ஏன் ஒர்க் பண்ணுது அப்படின்றத பற்றி நான் காட்டுறேன் பாருங்கள். ஹெட் ஹவர்வேர் தெரியுதுங்களா? சாரி, நான் ரொட்டேட் அப்படின்னு போட்டனே தவிர அது கிட்ட எடுத்துன்னு போகல, அதனால தான் அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலை. நானும் கூட ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தேன் எவ்வளோ நேரம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஆனால் பார்த்தோன்னா இது நம்ம உடனே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு கிடக்கிறத தவிர நம்மளுக்கு கொஞ்சம் ஹவர்வேர் அப்படின்றது நம்ம கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது மட்டும்தான் ஒர்க் பண்ணோம். நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், சாரி. இந்த ஹவர்வேர் அப்படின்றது நம்ம அது மேலே எடுத்துகிட்டு போய் வைக்கும் போது தான் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம எவ்வளோ டிகிரி கொடுத்துருக்கோமோ அது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதுக்காக தான் இந்த ஹவர்வேர் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த பாக்ஸ் அப்படியே அதுலேயே நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காட்டுறேன் பாருங்கள். வெப்கிட் அப்படின்றத எழுதிட்டு அந்த டிரான்சாக்ஷனை க்ரியேட் பண்ண போகிறேன். ட்ரான்சிஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். வெப்கிட் அப்படின்றதுல நம்ம கீழே யூஸ் பண்ணாதே ட்ரான்ஸ்ஃபார்முக்கான டைமிங் செட் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஒரு 1 செகண்ட் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இதை சேவ் பண்ணிடுறேன். சாரி, இங்கே மறுபடியும் எஸ் போடல. எப்போ போட்டாலும் எஸ் போடாத விட்டுறதுனால தப்பாக போயிடுது. இப்போ பாருங்கள், நான் இப்போ ரீசைக்கிள் கொடுத்துட்டேன், தெரியுதுங்களா? ஒரு செகண்ட் மெதுவாக அதை அந்த டிரான்சாக்ஷன் 45 டிகிரிக்கு ஆகுது. அது தான் அந்த டிரான்சாக்ஷனோட விலை. அதாவது நம்ம அங்கே பார்த்துருக்கிறீங்கன்னா ஹவர்வேர் அப்படின்றது நம்ம கிட்ட எடுத்துகிட்டு போனால் தான் இந்த ரொட்டேட் ஆகிறது செயல் ஆகும். அதேமாரி இது பார்த்தோன்னா எவ்வளோ செகண்ட் அப்படின்றதுக்காக இங்கே இப்போ நான் 2 செகண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 0 செகண்ட் கொடுத்தா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ஆகும். இப்போ 2 செகண்டுன்னும் போது இருங்க, ரீசைக்கிள் பண்ணிட்டு பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாகுது. ஒரு வெப்பேஜில் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வெப்பேஜ் நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள், 2 செகண்ட் அப்படின்றது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அனிமேஷனை எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்படி அதுக்கு டைமிங் எப்படி செட் பண்ணுறதுன்றது அந்த கிளாஸில் பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.